தாவேக்காவுடைய மனதில் இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னமும் திமுகவுடன் உறவு கொண்டு இருந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்ப்பதாக இருக்கிறது. இவரு கன்வின்ஸ் பண்ணுவார், நாங்கெல்லாம் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமா இருக்காதான்னு. பிரஸ் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க இந்த வாட்டி வந்து இப்ப என்ன பேசுவார் சார் பிரஸ் மீட்ல? இது வரைக்கும் பேசல அவரு, இப்ப இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு? நிதி ஆயோகத்தை பத்தி பேசுவாரு, சிங்கப்பெண்ணை பத்தி சொல்லுவாரு. இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்கறத பொறுத்து இருக்குது. அவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு அவர் பெயர் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார்கள், உண்மை. அதையெல்லாம் எதிர்த்து கிழித்து கொண்டு எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும். ஃபியூஸை கிளம்பிட்டு ஃபியூஸை எடுத்துட்டு அவர் சிசிடிவி கேமரால வருது, திமுக காரன் பண்றாங்கிறது நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ தாவேக்காரன் ஓங்கி ஒரு அடி அடிச்சானா சரியா போகும். அந்த போலீஸ்காரன் ஒண்ணு வேண்டாம். ஆனா அது சட்ட விரோதமாக இது விஜய்க்கு எதிராக செயல்பட போகிறாரா அண்ணாமலை, அல்லது மோடிக்கு எதிராக செயல்பட போகிறாரா? ஆக மொத்தம் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அண்ணாமலை என்று தான் டெல்லியில் பாஜகவினர் பேசுகின்றனர். இந்த முறை சட்டசபையில் மிக மிக அமளி இருக்கும். பிரபாகரனால் அது சபாநாயகரால் சமாளிக்க முடியாது. இந்திய கூட்டணியில வந்து தாவேக்கா இணைய வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க இணையலாமா? நல்லதா அவங்களுக்கு? இப்ப சத்திக்கு அவர் இணைய மாட்டார்னு நினைக்கிறேன். இந்த சமயத்துக்கு அவர் வரமாட்டார்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி நினைக்கிறார் தாவேக்கா சீக்கிரமா வந்துடுனார். இது தாவேக்கா வந்து கொஞ்சம் வெயிட் பண்றாங்க, நிறைய புரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா தாவேக்காவுடைய மனதில் இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னமும் திமுகவுடன் உறவு கொண்டு இருந்து, விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றுதான் எங்களோட இருக்கு, காங்கிரஸும் இருக்குது. ஆனா காங்கிரஸ் வந்து அவங்களுக்குள்ள கட்சி வேறுபாடுகள்ல இப்ப சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் கட்சி வேறுபாடு இருக்குன்னா கண்டிப்பாக அவர்கள் அதை மாற்றி செய்வார்கள். அது எப்படி கொண்டு போறாங்கிறத பார்க்கணும். இப்ப இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து போன வாட்டியே வந்து கூட்டணி கட்சி வந்து சந்திக்காம போயிருக்காரு. இப்ப மறுபடியும் சந்திப்பாரா? சந்திக்க நான் இன்னைக்கு சாயங்காலம் சந்திக்க போறேன், நாளைக்கு சந்திக்க போறாரு. அடுத்த கட்சி தான் நாளை முழுக்க அந்த கூட்டத்துல இருப்பாருங்கம்மா, நிதி ஆயோக் கூட்டத்துல. நாளன்னைக்கு 4 மணிக்கு தான் கிளம்ப போறாரு, வெள்ளிக்கிழமை. ஸோ அது மாதிரி நிறைய டைம் இருப்பதுனால நிறைய பேர் பார்க்க போறாரு, பத்திரிக்காரனையும் பார்க்க போறாரு, அதிகாரிகளையும் பார்க்க போறாரு, நிறைய பேர் பார்க்க போறாங்க. அதுல வந்து இன்று இரவு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்ப்பதாக இருக்கிறது. இவரு கன்வின்ஸ் பண்ணுவார், நாங்கெல்லாம் வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமா இருக்காதான்னு. அதே சமயத்துல அகில இந்திய அரசியலையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க இருக்கிறது இவருக்கு. நாளைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசுவதுதான் முக்கியமாக இருக்கும். பிரஸ் வந்து சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்றீங்க இந்த வாட்டி வந்து இப்ப என்ன பேசுவார் சார் பிரஸ் மீட்ல? இது வரைக்கும் பேசல அவரு, இப்ப இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு? நிதி ஆயோகத்தை பத்தி பேசுவாரு, சிங்கப்பெண்ணை பத்தி சொல்லுவாரு. இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்கறத பொறுத்து இருக்குது. ஏன்னா நிச்சயம் அவர் போன வாட்டி பார்க்கலைங்கிறதுனால இந்த வாட்டி பார்ப்பார், கண்டிப்பாக பார்ப்பார். அந்த மாதிரி சூழ்நிலை தான் டெல்லி. தமிழகத்துல வந்து இப்ப தமிழகத்துல வந்து மின்வெட்டு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு, அங்கங்க மின்சாரம் போகுது அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் வருது. அது வந்து திமுக தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்ற மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய குற்றம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, சோ அதனாலதான் இந்த மாதிரி மின்வெட்டு தடையெல்லாம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அது பொதுவாக நிறைய ஊழல் நடந்திருக்கு. ஊழல் நடந்தாலும் அந்த ஊழல்களை எல்லாம் கலந்தெறிந்ததனால்தான் திமுகவின் ஆதரவு அதிகாரிகள் இன்னமும் அரசாங்கத்தில் இருக்கிறார்கள். 100 பேர்ல 80 பேர் திமுக காரருக்கு அதிமுக காரர் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு அவர் பெயர் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார்கள், உண்மை. அதையெல்லாம் எதிர்த்து கிழித்து கொண்டு எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வதுதான் சால சிறந்ததாக இருக்கும். இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸும் வெஸ்ட் பெங்கால்ல டெல்லியில பாஜக எல்லாம் எதிர்கட்சி காங்கிரஸ் எல்லாம் கையில ஒரு தடியை கொடுத்துட்டு அடிங்கடான்ட்டாங்க எல்லாரையும். அந்த மாதிரி தாவேக்கா பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். எந்த இடத்துல போய் ஒரு ஃபியூஸை கிளம்பிட்டு ஃபியூஸை எடுத்துட்டு சிசிடிவி கேமரால வருது, திமுக காரன் பண்றாங்கிறது நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க.
அப்போ தாவேக்காரன் ஓங்கியோட அடி அடிச்சான்னா சரியா போடும். அந்த போலீஸ்காரன் வேணா ஒண்ணும் வேண்டாம், ஆனா அது சட்ட விரோதமாக இருக்கும். இப்ப எல்லாரும் RSS ஏன் திட்டுறாங்க, இவங்க ஏன் திட்டுறாங்கன்னா அவங்க விழிப்புடன் இருக்கிறார்கள். தமிழ் வெற்றி கழகமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் அரசியல் ரீதியாக செய்ய வேண்டும். விஜய்க்கு தெரியாது இருக்காது. முதல்லயே ஒண்ணு ரேஷ் ஆக்ஷன் எடுக்க வேண்டாம்னு பாக்குறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படிங்க. சோ இதெல்லாம் போக இப்ப வந்து புதுசா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காரு. சோ அத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அது தமிழகத்துல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஒரு புதியதாக வந்தா எதுவுமே ஒரு வரவேற்கத்தக்கதுதான். அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள்லாம் பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ண வேண்டியது. ஆனா அண்ணாமலையுடைய பிரிவு பாஜகவில் இருந்து ஒரு தனி பர்சனாலிட்டி கல்ட்டை உருவாக்கிட்டார் என்பதுதான் மத்திய பாஜகவில் இருக்கக்கூடியது. அவங்க எல்லாம் ஒரு பிக்சர் ஒண்ணு கொடுக்குறாங்க. விஜய்க்கு எதிர்த்து உதயநிதி அண்ணாமலை தானோ, மீதி யாரும் கிடையாது. ஆக மொத்தம் இது விஜய்க்கு எதிராக செயல்பட போகிறாரா அண்ணாமலை, அல்லது மோடிக்கு எதிராக செயல்பட போகிறாரா? இப்ப ஒரு சென்ற வாரம் இருந்த வேகம் இப்ப குறைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி இல்லை. அது குறைஞ்சிட்டே போகுமா அதிகமாகுமா தெரியாது. அவருக்கு பணம் எங்கேருந்து வருது? இவர்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் யார் கொடுக்குறாங்க? இதெல்லாம் அமித்ஷாவிட்ட பார்க்கும்போது அமித்ஷா கோவப்பட்டார்னா நான் கேள்விப்பட்டேன். பிரதமருக்கு இஷ்டமே கிடையாது இவரை பார்க்கவும் இல்லை. ஆக மொத்தம் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அண்ணாமலை என்று தான் டெல்லியில் பாஜகவினர் பேசுகின்றனர். அது விஜய்க்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஒன்னே ஒன்று கேட்கிறோமா அபிநயா, இவர் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பண்றாரு விஜய், இதை நம்ம அண்ணாமலை. சிடி நிர்மல்குமார் பாஜக இருந்து வர்றார். இவர் லீடரா இருக்கும்போது அவர் லீடரா இல்லையா? அவர் எப்படி மந்திரியா இருக்காரு? இப்போ அதை மந்திரி ஆக்கினது யாரு? உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருந்தவர் இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாரு. அதெல்லாம் அவர் மனசுல ஒரு எரிச்சல் இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவரோட பழகினவர் அருண்ராஜ், இவங்க எல்லாம் ஒன்னா படிச்சாங்க. இந்த செந்தில்ங்கிறவர் திருவள்ளூர் எம்பி, அவரு IAS ஆபீசர். இவங்க எல்லாம் ஒன்னா படிச்சுட்டு இவர் தனியாயிட்டாரு. அவங்க எல்லாம் பதவியில இருக்காங்க. அந்த ஒரு எண்ணமும் மாநிலத்திற்கு பயத்தறிச்சுன்னு சொல்ல முடியாது இருக்கும். நிறைய நெகட்டிவ் காமெண்ட்ஸ் தான் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அவருக்கு எதிர்த்து. சமூக வலைத்தளங்களில் பல பெண்கள் பேசுகிறார்கள், ஆண்கள் பேசுகிறார்கள். ஆக மொத்தம் அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறது. விஜய்க்கு எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் 5 வருஷம் ஆகுங்க. அதுக்குள்ளயும் அண்ணாமலைக்கும் நல்ல புரிதல் வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் அபிநயா. சார் இப்ப அசம்பிளி வந்து வரப்போகுது. சோ அந்த அசம்பிளில வந்து ஏற்கனவே வந்து உதயநிதி வந்து முதலமைச்சரை வந்து சொல்லியிருப்பாரு, எந்த ஒரு கேள்விக்கும் அவர் பதிலளிக்கல அப்படின்ற மாதிரி. இப்ப வரப்போற அசம்பிளியாச்சும் அவர் பதிலளிப்பாரா, இல்ல எந்த மாதிரி அவர் செயல்படணும், அதுல பேசலாமா இல்ல பதிலளிக்க வேண்டாமா, அந்த மாதிரி விஜய் தனக்கு அணுகுமுறை எதுவோ அதுதான் சாலை சிறந்ததோ அதை செய்வார். உதயநிதி சொல்றாங்கிறதுனால செய்யாத இருக்க மாட்டார், செய்ய மாட்டார்னு செய்வாரா என்பது அவருடைய முடிவுக்கு வர வேண்டும். எது இருப்பினும் உதயநிதிக்கு சனாதனத்தை பற்றி பேசி தமிழகத்தில் வகுப்பு கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் இருந்தார்கள். அரசாங்கம் போலீஸ் மூலமாக தக்க நடவடிக்கை எடுக்கும். அதை தவிர விஜய் அவர்கள் இந்த முறை சட்டசபையில் மிக மிக அமளி இருக்கும். பிரபாகரனால் அது சபாநாயகரால் சமாளிக்க முடியாது. அவ்வளவு விரோதமாக செய்வார்கள். எங்க பப்ளிக் மின்வெட்டு பண்றவங்க அசம்பிளி உள்ள ரகலை பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? ஆட்சி போயிடுச்சு. அந்த இடத்துல இவங்க உட்காண்டே ஆச்சு. 70 வருஷம் மாறி மாறி உட்காந்துட்டாங்க. புது ஆள் உட்கார்ந்தோடனே வயிற்றுச்சல் இருக்கு. எப்படி நரேந்திர மோடியை ராகுல் காந்தி பார்ப்பதற்கு சகிக்க முடியலையோ பிரதமராக நரேந்திர மோடி, அதே மாதிரி விஜயை பார்ப்பதற்கு திமுகவை சகிக்க முடியாது. எது இருப்பினும் கடைசியாக சித்திரை மேடையா நேர்களுக்கு சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒன்றே ஒன்று நிச்சயம், ஸ்பெஷலா சொல்றேன், செந்தில் பாலாஜி சட்டசபை கூடுவதற்கு முன்னதாக கைது செய்யப்படுவார். அவரை நான் அசம்பிளியில பார்க்க வேண்டாம் என்று தான் விஜய் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் கவர்னரும் அதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. இனிமேல் போலீஸ் ஆக்ஷன் ஆரம்பிக்கும் என்பதுதான் டெல்லியில் உலாவி வரக்கூடிய செய்தியை நான் தங்களுடைய நேர்களுக்கு சொல்லிக்கொண்டு
விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் மேலும் விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.